இந்த நாவுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த நாவை பற்றி தான் ஒரு அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முழுக்க எழுதப்பட்டது. எதை பற்றி என்று கேட்டால் நாவு. நீங்கள் அந்த அதிகாரத்தை ஒன்றில் இருந்து வாசி பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, இந்த நாவு குதிரையை கூட அடக்கலாமா, அடங்காத குதிரையை கூட அடக்கலாமா. அந்த வசனம் அங்கு வருகிறது. நாவை அடக்க குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிபடிக்கு அவைகளின் வாய்களை கடிவாளத்தினால் பாருங்க. இந்த மூக்குக்குள்ள கடிவாளம்னா மூக்குக்குள்ள போடுற கயிறு. இந்த மாட்டுக்குள்ள மூக்குக்குள்ள ஒரு கயிறு குத்துவாங்க. என்னது அது பேர் ஐயா? என்ன அறிவு கயிறா? இன்னொரு கயிறு சொல்லுவாங்க. நாணய கயிறு, நாணய கயிறு, காசு கயிறு, நாணய கயிறு மூக்குக்குள்ள குத்துவாங்க அந்த மாட்டுக்கு. ஏன் அந்த மாட்டுக்கு குத்துறாங்க கேட்டா, அடங்காத மாட்டையும் அந்த சின்ன கயிறுல ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பிடிச்சு கொடுத்தாங்க. டக்குன்னு எடுத்துக்காது கழுத்துல கையில கட்டி சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க. அந்த மாட்டை அடக்கலாமான்னு பாருங்க. அந்த மாட்டை அடக்கலாமான்னு பாருங்க. அடக்கலாம். அப்போ அடங்காத குதிரையும் இந்த கடிவாளத்தை போட்டு விட்டால் அந்த குதிரை சின்ன பிள்ளையும் இழுக்கும் போது திரும்புகிறது. பெரிய கப்பல், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருக்கிறது. கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிற அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிய சுக்கான். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? சுக்கான் ஸ்டேரிங் ரைசலா. இந்த மாதிரி சின்னதான் வச்சிருப்பாங்க அம்பு ரைசலா. அதை இப்படி வச்சு சும்மா திருப்பி கொண்டு விட்டான். அதுல பாட்டுக்கு அந்த அலைகளை பிச்சு அடித்து கொண்டு அந்த கப்பல் போகும். அதையும் அடக்கலாம். கப்பலை அடக்கலாம், மாட்டை அடக்கலாம், குதிரையை அடக்கலாம். ஆனா கடைசி ஆவியானவர் சொல்லிட்டாரு, என்ன அடக்கிறாருன்னா கிட்ட அங்க கீழே வரும்போது சொல்றாரு ஆண்டவர், பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காப்படாது. சொல்ல போன என்னது? அடங்காப்படா. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பாசால முடியாது, பொலிசால முடியாது, ஒரு அதிகாரியால முடியாது. ரகசியமா பேசிட்டு இருக்குவான், கதைக்கிறதே விளங்காது. சின்ன நெருப்பை கொளுத்து இருந்துருவான். யாரு கொளுத்தினானே தெரியாது. ஆனா நெருப்பு பற்றி காட்டை எரிக்கும் போதுதான் ஐயோ பெரிய நெருப்பாகி விட்டது, பெரிய நெருப்பாகி விட்டது. பெரிய கொளுத்துறது யாரையா தெரியாது. ரகசியமா சீக்கிரட்டா வேலை செய்யக்கூடியது எது? என்ன மாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? விசுவாசிகள் காத்துக்கொள்ள நாம முக்கியம். கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நாவை காக்கிறவன், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆத்துமாவை காக்கிறவன். கரத்தை உயர்த்தி ஆமென். நாவுக்கும் ஆத்துமாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கு? அல்லேலூயா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இங்க வந்து ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியான் கண்டுபிடிச்சு போவாங்க. ஆவியானவர் வரமாட்டார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இங்க ஆவியானவர் வரல, ஆவியானவர் வரல. கவனிங்க, இதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்குது. பொழிந்திடும் வல்லமை உன் நடத்தினோம் ராமோடது போச்சு. இவனும் கலைச்சு போயிட்டான். எல்லாம் சரி, ஆவியானவர் வரல. என்ன சீக்கிரம், என்ன பிரச்சனை? நாம் சிஸ்டர் பிரதர், நாம் நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளும்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாவை காத்துக்கொண்டால் ஒரு
ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் சபைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணினா அபிஷேகத்தை பற்றி பேசுங்க, பரிசுத்தத்தை பற்றி பேசுங்க, எல்லாத்த பற்றி பேசுங்க, ஆனா இதெல்லாம் உள்ள அப்படியே இருக்கணும்னா மெயின் சூச்சு எங்க இருக்குது? ஒரு சரீரத்துல மெயின் சூச்சு எங்க இருக்குது? நாக்குலதான் இருக்கு சிஸ்டர், நாக்குலதான் இருக்கு. உங்க நாக்க அடக்கி பாருங்க, வீட்டுல சமாதானம். எஸ் சொல்றாங்க எல்லாரும். நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவாதம் எழும்பும் முன் நீ அந்த இடத்தை விட்டு விலகு என்று சொல்லப்பட்ட ஒரு வசனம். நான் அடக்குனா குடும்ப சண்டை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கை காட்ட, நீங்க சொல்றது சரிதான் பாஸ்டர். நாக்கு அடக்கிட்டா எல்லாமே முடியும். அவர் என்ன போட்டு அடிக்கிறார் சிஸ்டர், நீங்க என்ன செய்றீங்க சிஸ்டர்? அவர் என்ன போட்டு அடிக்கிறார் சிஸ்டர், நீங்க என்ன செய்றீங்க சிஸ்டர்? நான் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பயே சிஸ்டர் அவர் அடிச்சார். நான் சும்மா தான் இருந்தேன். ஏன் சும்மா இருந்தால் அவர் அடித்தார்? நான் எதுவுமே பேசவில்லை, அப்பயே அவர் அடித்தார். நான் ஒரு வார்த்தை தான் பேசினேன். கடைசி எல்லாம் முடிச்சு கடைசியா வரும், நான் ஒரு வார்த்தை தான் பேசினேன். அது என்ன வார்த்தை சிஸ்டர்? அவனை அடிக்க வச்சதுக்கு ஒரு வார்த்தை தான். அது என்ன வார்த்தை சிஸ்டர்? ஒரே ஒரு வார்த்தை பாஸ்டர், என்று சொல்லிவிட்டேன். இவ்வளவு நேரம் கதைச்சு கொண்டிருந்தவன், இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தவன், இந்த ஒரு வார்த்தை அவனை சனியனாக மாற்றிவிட்டது. சிரிக்கிறோம், நல்லது. ஆனா இன்றைக்கு நாமே ஒரு தேவ பிள்ளை காத்துக் கொண்டால் அந்த வீடு பரலோகமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏற்றுக்கொண்டா கரத்தை உயர்த்தி ஆமென், கரத்தை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்களுடைய நாக்கு முக்கியம், நாக்கு முக்கியம். துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரு நாக்குல வர முடியாது, வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிணத்துல இருந்து 2 தண்ணி சொல்லுங்க ஊற முடியாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒரு வசனம் அந்த ஞாபகத்துக்கு வருகிறதை எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இன்றைக்கு நீங்க உணருங்க, இன்றைக்கு நீங்க செபிங்க. ஆண்டவரே, என்னுடைய நாவு அபிஷேகிக்கப்பட்ட நாவாக, பரிசுத்த நாவாக மாறணும் அப்பா, மாறணும் அப்பா. கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. ஆகாத சம்பாஷணை என்னுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியது. கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாக்கு பாருங்க கொல்லாது, இந்த நாக்கு பயங்கரமான காரியத்தை செய்யக்கூடியது. இந்த நாக்கை அடக்கிட்டா அந்த ஆள் கிறிஸ்துவுக்குள் ஜெயமுள்ள ஆளா இருப்பாங்க. கரத்தை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய நாவை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்?
அதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை அறியணும், நான் கற்றுக்கொள்ளணும் என்று நினைக்கிற ஒரு காரியம். நாவல என்ன பண்ணணும், என்ன இருக்கணும் என்று கேட்டு பாருங்க. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரணும் என்று சொன்னா நாவல சில காரியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். கரெக்டா உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. நாவல சில விஷயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி விட்டால் எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்குமா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எடுத்து வாசியுங்கள், 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுது. கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு ஜெபத்துக்கு பதில் வரணும்னா ஆண்டவர் சொல்ற, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாரும் சத்தம் பெற்றுக்கொண்டோம் 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 சொல்லுங்களேன். மௌனமா இருக்கிறவங்க ஜெயம் எடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விவாதல, அப்பொழுது நன்மையினால் நான் நிரப்புவேன். இங்க திறக்காதாக்க வீட்டுல போய் பார்த்தா தெரியும் அப்படி திறக்கிறாங்க. ஐயோ இந்த சிஸ்டர் மௌனமா இருப்பாங்களே சர்ச்சுக்கு வந்த, ஐயோ இந்த பிரதர், ஐயோ இவர் இப்படி கலக்க மாட்டாரு, ஐயோ இந்த சகோதரி, ஐயோ இந்த சகோதரியா, ஐயோ அவங்க நல்லவங்களாச்சே. கணித தேவ சமூகத்துல விசுவாச வார்த்தைகளுடைய நாவை திறக்க வேண்டும். கரத்தை உயர்த்தி ஆமென் என்று கோலியாத்தை ஜெயித்ததற்கு தாவீது அவன் முதலாவது செய்த ஒரு காரியம், கோலியாத்துக்கு முன்பாக அவன் நின்று கொண்டு அவன் தன் நாவினால் செய்த அறிக்கை அவனுக்கு விடுதலையை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது. கரத்தை உயர்த்தி ஆமென் என்று அல்லேலூயா. எங்களுடைய நாவிலே கர்த்தருடைய வார்த்தைகள் வர வேண்டும். கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பலவீனம் வருது வச்சுக்கொள்ளுங்க. பலவீனம் எங்களை தாக்கும் போது நீங்க அறிக்கை செய்யணும், என்னுடைய நாவல நான் பலவான், நான் கிறிஸ்துவுக்குள் பலவான். நான் சொல்றது தெளிவுக்கு விளங்கு. சோர்வுகள் வரும்போது நீங்க அறிக்கை செய்யணும் உங்களுடைய நாவல, பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகிற எனக்கு அவர் பலத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். கரத்தை உயர்த்தி ஆமென். கைவிடப்படுகிற வேலை உங்களுக்கு வரும்போது உங்களுடைய நாவல வரணும். பிரைஸ் தி லார்ட். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. பாருங்கள், ஏவாளுடைய நாவிலே அந்த சத்துருவானவன் அவளை வஞ்சிப்பதற்கு முன்பாக அவளுடைய வாயில இருந்து வந்த அந்த வார்த்தை தான் பிசாசுடைய வஞ்சனையிலே விழுவதற்கு ஆயத்தமாக இருந்தது. அதனாலதான் இயேசு சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு எப்படி வருவான்? கருப்பு உருவத்தோடு வருவானா? கொம்பு வச்சு கொண்டு வருவானா? சொல்லுங்க. இல்ல இல்ல, கொம்பு வச்சு கொண்டு வருவதல்ல, கருப்பு உருவத்தோடு வருவதல்ல, ஏதோ ஒரு மிருகத்தை போல் வருவதல்ல. பிசாசு சிம்பிட எங்கட நாம அப்படி சுண்டிவிட போதும். பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு, பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு. வேதத்துல நீங்க படிச்சு பாருங்க, மூக்கை பிசைந்தா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூக்க பிசைஞ்சா ரத்தம் வரும். மூக்க பிசைஞ்சா, இதெல்லாம் பைபிள் ஆண்டவர் கூட அழகாங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு பாருங்க. மூக்க பிசைஞ்சா ரத்தம் வரும். ஆனா நம்ம ஆட்களுக்கு மூக்க தொட்ட கோபம் வரும். சில பேர் சொல்ல பாருங்க, மூக்க தொட்டு பாருங்க, மூக்க தொட்டு பாருங்க. பிரதர் சிஸ்டர் கவனிங்க. கோபம் வந்தாலும் பாவத்தை செய்ய வைப்பது நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கு? ஆகவே இந்த நாவு என்பது மிக மிக முக்கியமானது. நாவை செய்யாத காத்துக்கொண்டால் பரலோகத்துக்குள்ளே நாங்கள் போக முடியும். நாவை செய்யாத காத்துக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போக முடியும்.
அப்ப மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது சொல்லுங்கம்மா? சரீரத்துல எந்த உறுப்புல ஆண்டவர் வச்சுட்ட? கரத்தை உயர்த்தி ஆமென்னு நினைச்சோம். கரத்தை உயர்த்தி ஆமென்னு நினைச்சோம். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது விசுவாசம் நல்லதுதான், ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க செத்தது. அதனால ஒரு பலனும் இல்லை. நீங்க கேட்கலாம், கிரியை எப்படி வரும்? விசுவாசம் இருக்கிறாங்களுக்கு கிரியை எப்படி வரும்? கிரியை எப்படி வரும்? விசுவாசிக்கிறார்கள் சொல்லி கிரியை எப்படி வரும்? அவங்களுடைய அறிக்கையில, அவங்களுடைய நாவல அந்த விசுவாசத்தை நாங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்களுடைய நாவல வருகிற அறிக்கை தான் அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தினுடைய அளவு, விசுவாசத்தின் அளவு. கரத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க. யோபுவினுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. ஆனா பாருங்க, யோபுடைய சரீரத்தை பிசாசு தொட முடிந்தது, யோபுவினுடைய பிள்ளைகளை பிசாசு தொட முடிந்தது. நல்ல கவனிங்க, யோபுவினுடைய சொத்துக்கள் மேல் பிசாசு கைப்பட முடிந்தது. ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையிலே உச்சந்தலைகள் உள்ளங்கால் வரைக்கும் சத்துருவானவன் பற்களை நாற்றங்களை கொண்டு வந்தான். ஓட்டை எடுத்து யோபு தன்னுடைய பற்களை சுருட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் சத்துரு எதை தொட முடியல யோபுட என்ற ஒரு கேள்வி கேட்டா, என்னத்தை தொட முடியல? சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுவோம். மேல இருக்கிறார்கள் சொல்லுவோம். யோபுவினுடைய நாவை தொட முடியல, யோபுவினுடைய நாவை தொட முடியல. வேதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோபு இவைகள் எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை. அவனுடைய வாயில் அதில் சொல்லப்பட்டு படிக்காத வசனத்தை கடைசி வசனம், யோபு எல்லாவற்றிலும் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆனா கவனமா கவனிங்க, யோபுவினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? அங்கு பிசாசு கிரியை செய்கிறார், அசுத்த ஆவி கிரியை செய்கிறது. அந்த யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோபுவினுடைய மனைவி சொல்லுகிறாள், 2ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்திலேயே என்ன செஞ்சு ஜீவனோட அப்ப அங்க பாவம் செய்ய சொல்லி சத்துருவானவன் அங்க ஏவரா எந்த இடத்தை பிடிச்சு ஏவரன்னு சொல்லுங்க, நாக்கத்தான் பிடிக்கிறான். தேவனை தூசித்து ஜீவனை விடு, ஜீவனை விட்டுட்டு போ, ஜீவனை விடு என்று சொன்னா பரவாயில்ல. ஆனா அங்கு சத்துருவானவன் செயல்படுகிறான், தேவனை தூசித்து ஜீவனை விடு என்றான். பிரைஸ் தி லார்ட். அப்ப பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த டைம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றால், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளில் பாவம் செய்ய. யோபுவினுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் பிரதர் சிஸ்டர்? யோபுவினுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? அவனுடைய நாக்கு தான் காரணம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கரத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காரணம், டபுள் மடங்கு இழந்ததெல்லாம் ரெண்டா கிடைக்குது, இழந்து போனதெல்லாம் ரெண்டா கிடைக்குது. காரணம் என்னவென்று கேட்டால், அவனுடைய நாவை அவன் காத்துக் கொண்டான். கரத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்க ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில நான் ஒரு பிரசங்கம் பண்ணுவோம், 15 நிமிஷம் பிரசங்கம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4 வருஷம் அதான் பிரசங்கம், ஒரே பிரசங்கம், ஒரு பிரசங்கம், ஊருக்குள்ள போய் பண்ற ஒரு பிரசங்கம். அதுல ஹார்ட் ஆஃப் மேன், மனுஷனுடைய இருதயம் என்கிற ஒரு படம். அந்த படத்தை எடுத்து ஒவ்வொரு கிராமத்திலும் போய் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து என்ன வருகிறது என்று சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது, அந்த படம் கீழப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை எடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் பிரசங்கம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அதை செய்தான். அதிலே ஒவ்வொரு சாட்டாக எடுத்து 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 திருப்பும் பொழுது மனுஷனுடைய இருதயத்தை அந்த படமாக கிரியிருப்பார்கள். நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போன பொழுது, அந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது முதலாவது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், நாங்கள் உங்களுடைய ஊருக்கு
நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு 15 நிமிடம் இந்த இடத்துக்கு வாருங்கள், முன்னமே பிளான் பண்ணிடுவோம், இந்த இடத்துல தான் இந்த இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் பிளான் பண்ண சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள், சமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து விடுவார்கள். வந்த உடனே இந்த சாட்டை எடுத்து அந்த சாட்டிலே மனுஷன் இருதயம் கீறப்பட்டிருக்கும். அந்த இருதயத்திற்குள்ளே நிறைய மிருகங்கள் இருக்கும், பலமாக இருக்கும். அப்பொழுது நாங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்போம். மனுஷன் அதுக்குள்ளே மயில் இருக்கிறது, அதுக்குள்ளே சிங்கம் இருக்கிறது, அந்த அந்த காட் ஆஃப் மேனுக்குள்ளே புலி இருக்கிறது, அந்த 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 இருதயத்துக்குள்ளே பாம்பு இருக்கிறது. அப்ப நாங்கள் அழகா பேசிக்கொண்டு வருவோம். இயேசுவை பற்றி சொல்ல மாட்டோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆரம்பத்தில் சொல்ல மாட்டோம், மனுஷனை பற்றி பேசிக்கொண்டு இருப்போம். அவங்க கேட்பாங்க, இவங்க ஏதோ நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க, இன்னமும் பேசுறாங்க மனுஷனை பற்றி, கவனமா கேட்பாங்க. அப்போ நாங்கள் மனுஷனை பற்றி பேசிக்கொண்டு இருப்போம். மனுஷன் இப்படி இருக்கிறான், மனுஷன் இப்படி வாழ்கிறான், மனுஷனுக்குள்ள இருந்து வருகிற குணங்கள் இப்படி வருது, இப்படியே பேசிக்கொண்டு வந்து கடைசி செப்பலுக்கு வரும்போதுதான் இயேசுவை பற்றி சொல்லுவோம். அவ்வளவு நேரம் ஜனங்க கேட்டுட்டு இருந்துட்டு கடைசி செப்பல் இயேசுவை பற்றி, இவங்க இயேசுக்காரர்கள் அப்பதான் உங்களுக்கு விளங்கும், இவங்க இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க ஏன் அதை முன்னுக்கு சொல்றது கேட்டா, முன்ன சொல்லிட்டு இவர் இயேசுவை பற்றி சொல்றாங்க போய்கொண்டே இருப்பான். அப்ப சத்தியத்தை முதலாவது அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லாம் அதுல அந்த இருதயத்துக்குள்ள எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. 91, 92, 93 நடந்த சம்பவங்கள் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மிருகம் இருந்தது, தவளை. என்ன தவளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, தவளை தவளை தட்ட வாயால கட்டுதான். தவளை எப்படி சாகுது தெரியுமா உங்களுக்கு? தவளை எப்படி சாகுது தெரியுமா உங்களுக்கு? மழை காலத்தில் கத்தி கத்தி பயிர் அடிச்சு செத்து. இது கத்தி கத்தியே சாகுறது, கத்தி கத்தியே சாகுறது. தவளை படம் பார்த்தோம். இப்ப நாங்க பேச ஆரம்பிக்கும், இந்த தவளை என்பது எதற்கு அடையாளம் என்று சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் அந்த தவளையை பற்றி பேசுவோம். அது சும்மா இருந்தாலும் கத்தி கொண்டுதான் இருக்கும், சும்மா இருந்தாலும் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருக்கும். பாருங்கள், அப்படி கத்தி கத்தி இன்றைக்கும் இருக்கிற மனுஷர்களுடைய நானும் அப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பேசும்போது எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு குணத்தை பற்றி சொல்லுவோம், அதை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்ப இந்த குணங்கள் மாறுவதற்கு என்ன வழி என்று பார்க்கும்போது, அந்த மிருகத்தினுடைய படமெல்லாம் நடுவில் பாத்தீங்கன்னா சேர்ல ஒரு பெரிய உருவம் ஒன்று இருக்கும். அந்த சேர்ல ஒரு கருப்பு உருவம் ஒன்று இருக்கும். அந்த கருப்பு உருவம் யார் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், பிசாசு. இந்த அசுத்த ஆவிதான் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த மாதிரி குணமுள்ளவர்களாக இவர்களை மாற்றி பாவத்தை தூண்டி செய்ய வைக்கிறது என்று சொல்லி அந்த பிசாசை பற்றி சொல்லுவோம். கடைசியில பார்க்கும்போது ஒவ்வொரு கடமாய் திரும்பும்போது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள் வருகிறார். ஒரு ஒளி அந்த மனுஷனுடைய இதயத்துக்குள் வருகிறது. அப்பொழுது மிருகங்கள் எல்லாம் பாய்ந்து அடித்துக் கொண்டு வெளியில பாய்கிறது போல அந்த ஒரு படம் வரும். அந்த படம் வரும்பொழுது இப்பொழுது இயேசு வருகிறார், இயேசு ரத்தம் வருகிறது. அப்பொழுது பார்த்தீர்கள் இவர்களுக்கு இந்த மிருக குணங்கள் எல்லாம் அப்படியே மாறுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து அங்கு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த காட்சி, அந்த ஹார்ட் ஆஃப் மேன் அந்த இருதயத்துக்குள்ளே அப்படியே இருக்கும். இயேசு நிற்பார். அதற்கு பிறகு சில மிருகங்கள் அங்கே இருக்கும். என்ன மிருகங்கள் என்று பார்க்கும்போது புறா இருக்கும். கரத்தை உயர்த்தி புறா இருக்கும். அதற்கு பிறகு சில மறந்து போயிட்டு நிறைய மிருகங்கள் இருக்கும். புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. அப்ப அதனால புறா இருக்கும், அதுல சின்ன சின்ன மிருகங்கள் அதுல இருக்கும். அப்ப இந்த குணதிசயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வரும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்டா, அவளைங்க எல்லா மெசேஜ்லையும் எல்லா மிருகத்தை பற்றி சொல்லிட்டு அதிக நேரம் பேசுறது நாங்க எதை குறிச்சு கேட்டீங்கன்னா இந்த தவளை பற்றி தான் பேசுவோம். ஏன்னா விடுதலை கிடைக்கணும்னா நாக்குல தான் இருக்குது. எல்லாரும் நாக்கு வெளியில தான் ஆண்டவர் எங்க விடுதலை கொண்டு வச்சா நாக்குல. கரத்தை உயர்த்தி ஆமென். 12 வருஷம் பெரும்பாடு அந்த சகோதரி வேதனை எவ்வளவோ டாக்டர் போய் சுகமாகல. ஆனா அவன் என்ன நினைக்கிற பாருங்க, இயேசு அந்த வழியாக போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவள் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்கிறாரா, நான் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி என்று
சொல்லி சொல்லுங்க. தொட்டுட்டானா? தொட்டுட்டானா? தொடல தொடல. ஆனா தொடறதுக்கு முன்னாலேயே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிடும் நான் தொட்டால் சுகமாவே என்று சொல்லி அதுக்குள்ளதான் எழுதுறா போறா. இயேசுவின் வஸ்திரத்தை தொடுறா, உடனே சுகம் உண்டாகுது. கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 12 வருஷம் வேதனை விட்டு நீங்கிறது என்னத்தினால் என்று கேட்டால் விசுவாசித்தால் பேசினார். என்ன சொல்லுங்க? விசுவாசித்தால் பேசினார். சொல்லுங்க, விசுவாசித்தால் பேசினார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், பேசுறோம். விசுவாசிக்கிறோம், பேசுறோம். விசுவாசிக்கிறோம், பேசுறோம். வேலையே கிடைக்கல பாஸ்டர், வேலையே கிடைக்கல பாஸ்டர், வேலையே கிடைக்கல பாஸ்டர், ஒரே தரித்திரம் பாஸ்டர், ஒரே கடன் பிரச்சனை பாஸ்டர், பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். இதே நீங்க பேசுறது அதெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆனா நீங்க சொல்லுங்க, கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பா, கர்த்தரை நீ பலப்படுத்துவா, கர்த்தரை நீ உயர்த்துவா, கர்த்தரை நீ மேன்மையாக வைப்பா. நான் உயர்த்தப்படுவேன், சகலவிதமான நன்மைகள் நான் நிரப்பப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன், நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன், நான் உயர்த்தப்படுவேன், அபிஷேகம் எனக்குள் தங்கும், கர்த்தரை மென்மேலும் உயர்த்துவா. இப்படியே சொல்லிட்டு வாங்க, அதான் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. எந்த விதையை நாங்கள் நாவல இருந்து விதைக்கிறோமோ அந்த விதம் உழைக்கும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? நெல்ல விதைச்சா நெல்லு முளைக்குது, வேற ஒரு விதை விதைச்சா அந்த மரம் வருகிறது. உண்மையாது விதைக்கிறது வருதா இல்ல நிலத்துல? புல்லு விதையை எடுத்து நீங்க உள்ள போடுங்க, என்ன வருது? புல்லுகள் வருகிறது. எந்த விதை விதைக்கிறோமோ அந்த விதம் வருகிறது. அப்போ கவனிங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க எந்த மரத்தின் விதையை விதைக்கிறீங்களோ அதின் கனியை நீங்க புசிப்பீங்க. கரத்தை உயர்த்தி ஆமென், கரத்தை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களோட நாவை காத்து கொண்டீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம் பலமாக உங்களுடைய வாய்க்குள்ள வந்து இருக்கும். கரத்தை உயர்த்தி ஆமென் நினைச்சு. அல்லேலூயா. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆதாம மட்டும் படைச்சிருக்கலாமே, ஏன் ஏவாளை படைச்சார்? சில பேர் சொல்றாங்க, ஆதாம் மட்டும் இருந்திருந்தா பரவாயில்லையே, இந்த ஏவாளை படைச்சதுனால கொல்லாத அந்த கனியை புரிய கொண்டு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு கடைசியில் நாங்கள் நிர்வாணின்றதை உணர்ந்து இந்த மாதிரி எல்லாம் ஆகி இவ்வளவு பிரச்சனைகளை போனதுக்கு காரணம் பாஸ்டர் யாருக்குதான்? இந்த ஏவாள்கள் தான் பாஸ்டர். இந்த ஏவாள் இல்லாம ஆதாம் மாத்திரம் ஒரு ஆள் இருந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை பூமிக்குள்ள வந்திருக்காது, இவ்வளவு சாபம் வந்திருக்காது. ஏவாளை ஆண்டவர் ஏன் படைச்சார்? ஏவாளை ஏன் படைச்சார் சொல்லுங்க? கனியை பறிச்சு கொடுங்க. ஏவாளையம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவங்களுக்கு தெரியல விஷயம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களை ஏன் படைச்சார்? மனுஷன் அவன் தனிமையா இருக்கிறது நல்லது. சிஸ்டர் சொல்றாங்க, அவங்களுக்கு ஏற்ற துணையா இருப்பதற்காக ஏவாளை ஆண்டவர் படைச்சார். துணையா இருப்பதற்காக, பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஏவாளை படைச்சார், மனுஷனை பலப்படுத்துறதுக்கு. கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. மனுஷிமார்கள் எல்லாம் ஏவாள்கள் எல்லாம் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை படைச்சது எதற்கு கேட்டா, மனுஷனை தனிமையா இருக்கிறான் அவன். ஆகவே தனிமையா இருந்தான்னா லூசிபர் தனிமையா இருக்கும்போது மேல போகணும்னு பிளான் பண்ணிட்டான். அதனால அவன் கீழே வந்துட்டான். தனிமையா இருந்தா போர் அடிக்க கூடாது. அதனால அவனை நீ பலப்படுத்தணும், அவனை நீ தாங்கணும், அவனை நீ பலப்படுத்தணும் என்றதுக்காக யாரு படைச்சா? மனுஷியை படைச்சார். ஒரு துணையா இருக்கணும், ஒரு துணையா இருக்கணும் என்றதுக்காக படைச்சார். அது உண்மை.